வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 4 தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவ் அவுட். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். எல்லாமே பார்க்குறக்கு வேறு லெவலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 Deadly Sinsோட ஃபுல் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட சில கிரெடிட்ஸாக கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ தன்னோட நண்பர்களை பார்த்துட்டு இங்கே கிங் ரொம்பவே சந்தோஷமாக போகும்போது, ஹார்லி குயின், நீ ஒரு ட்ரைட்டர், நீ எங்கள் இனத்துக்கே துரோகம் பண்ணிட்ட, நீ வந்து ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக இந்த காட்டியத்தை அர்ப்பணிச்சிட்டில்ல, அதனால நான் உன்னை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே வெறுத்துக்கிட்டே இருக்கும்போது, அதே சமயத்தில் கேபிட்டல் ஆஃப் கேம்லாட்டில் இன்னொரு ஆல்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் வந்திருக்கும். அந்த மாஸ்டர் நம்ம மெலியஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட சாக்ரட் ட்ரெஷர் லாஸ் வெயின்னு வச்சுக்கிட்டு அவர் அஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா சீன் கட் பண்ணால் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்திருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு காட்டை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காட்டில் வந்து காட்டுறது வேற ஒருத்தனை, யாருன்னு பார்த்தா ஹென்ரிக்சனு. அவன் பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி முடியாமல் வந்துட்டு இருக்கிறான். என்னென்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட மேஜிக் பவர் ஃபுல்லாகவே இப்போ கம்ப்ளீட்டாக உறிஞ்சப்பட்டுருச்சு. அதனால் நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரிஸ் பேசிகிட்டே இருப்பான். நான் எப்படியாவது இப்போ லியோனஸ் கிங்டமில் இதை சொல்லி ஆகணும், அப்போ தான் அவங்களை அடிக்கிறக்கான சரியான நேரம் இதுதான், இல்லைன்னா நம்ம அப்படியே சுற்றுருவோம், நான் எப்படியாவது என் நண்பன் ட்ரேஃபஸ்ஸை இங்கே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஹென்ரிக்சன் பேசிகிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் கீழே வந்துட்டான். ஏன்னா அவனோட ஃபுல் எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சக் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் எதிர்த்து நம்ம எப்படி சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, மான்ஸ்டர் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எங்களோட ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் நீ வந்திருக்கிற, கிங் பேனோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு அந்த ஃபேரி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவுது பாருங்க. அந்த தடவுதில் பாதி காடு எப்படி மேலே பறக்குது. இதை பார்த்துட்டு எல்லா ஃபேரியுமே பதறி ஓடிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு இங்கே ஒரு குட்டி பையன் போகிறோம் அப்படின்னு இருக்கிறான். அவன் மயக்க மட்டும் விழுந்துட்டான். டே பையா எந்தரா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கா அவனை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே சாக்ரட்ரி அடிக்க போயிட்டே இருக்கும்போது அங்கே எதிர்த்தாக்குதல் யாரும் நடத்துகிறாங்க. இங்கே இருக்கிற ஃபேரிஸ்க்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல சாக்ரட் ட்ரெஷரில் வர சன்ஃப்ளவர் பவர் தான் அங்கே இருக்குது. அங்கே யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹார்லி குயின் தான் எதிர்த்தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறான். அவருக்கெல்லாம் இது தேவையே இல்லையே, அவர் தான் நம்ம ட்ரைட்டர்னு சொல்லிட்டோம்ல, இப்போ எதுக்காக அவர் நம்ம காட்டுக்காக போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ என்னோட கேஸ்டிஃபைல் 4th ஃபேமிலி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் பீமையும் விடுது. அந்த மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா அது ஒரு பீம் விடுது. ஸோ ரெண்டுமே எதிர்பட்டு நியூட்ரலாகி எல்லாமே வெடிச்சு சதுருது. ஸோ கிங்கு பார்த்தீங்கன்னா பெருது அளவில் வந்து அடி வாங்கி கீழே படுத்துட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நாங்கள் கிங்கை போய் கல்லெடுத்து அடித்தோம், துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பச்சையை திட்டணும். ஆனால் அவள் இப்போ இந்த இடத்த காப்பாற்றுறதுக்காக தான் உயிரி தியாகம் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கிறா. இன்னொரு தடவை இந்த ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் அழியிருக்காக நான் எப்பவுமே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சண்டை போட தயாராக இருக்கிறான். அதே சமயத்தில் ஜெரிக்காவும் போறாவும் இங்கிருந்து வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம போய் பேனை பார்த்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேன் இருக்கிற இடம் வந்து அப்படியே ஃபுல்லாக பவர் மூலமாக அடைச்சிருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கெர்ஹெட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கிட்ட பேசிட்டே இருக்கிறா. இங்கே கிங்காக யார் இருக்காங்களோ அவங்களுக்கான அட்வைசர் நான் இங்கே இருப்பேன். ஆனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து இங்கே கிங் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெர்ஹெட் பேசிட்டே இருக்கிறா. அடேங்கப்பா, உனக்கு அந்த மாதிரி பிளான்லாம் இருக்குதா? எனக்கு கிங் ஆகிறதுக்கெல்லாம் எந்த பிளானுமே இல்லை. ஸோ நீங்கள் தான் என்ன ஃபேரி கிங்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே ஒரு மனுஷன் இந்த காட்டுக்கு வரதை எங்களால் அனுமதிக்கவே முடியாது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உன்னை ஃபேரி கிங்னு கூப்பிட்றதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா யார் கிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாக்ரட் ட்ரெஷர் தான் முடிவு பண்ணுவே தவிர இங்கே இருக்கிற மனுஷங்க யாருமே முடிவு பண்ணக்கூடாது. அதனால தான் நீ ஃபேரி கிங் ஆகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரட் பேசிட்டு இருக்கிறா. அடடா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் ஃபேரி கிங்காக இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது பேன் மட்டும் சும்மா விட்டுருவானா, இதுக்கு மேலே நான் உன்னை அட்டாக் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு டிடெக்ட் பண்ணுற எல்லா அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தடுத்துட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு தடவை நான் கிட்ட சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க, காதில் பஞ்சு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்து கேட்டுக்க. எனக்கு இந்த இடத்துல ஃபேரி கிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இஷ்டமே இல்லை. நான் இளையனோட உயிரை திரும்ப கொண்டு வந்துட்டு நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன், மற்றபடி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிட்டே இருக்கிறான். அவள் உயிரோட தானே நீங்கள் இருப்ப, அவளும் செத்துட்டா நீ இங்கேருந்து போயிடுவில்ல அப்படின்னு சொல்லிட்டு இளையன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஜெரிட்டு வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் இங்கே ஜெரிக்கோ வந்து அந்த கதவை திறக்கிறக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி இங்கே எல்லாமே கிளைகள் தான் அந்த வழியை அடிச்சிட்டு இருக்குது. சரி பூரா நீங்கள் இருந்து தள்ளி போய்க்க, நான் இதை அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் எடுத்துட்டு சதக்கு நாங்கள் இருக்கிற வேறு எல்லாத்தையுமே வெட்டிகிட்டே இருக்கிறா. அடேங்கப்பா, இங்கே வந்திருக்கிற பேன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்கா, அவங்க உள்ள வந்திருக்காள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிட் பேசிகிட்டே இருக்கும்போது நீ இங்கிருந்து போயிடலனா நீ இதே மாதிரியே தான் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஜெரட் பேசிகிட்டே இருக்கிற. என்னன்னு பார்த்தா ஜெரட் தன்னோட சாக்ரட் ட்ரெஷர் மூலமாக பேனோட நெஞ்சிலேயே குத்துனதுக்கு அப்புறம் பேனோட ரத்தம் சொட்டு இங்கே இலையின் மேலே ஊற்றிக்கிட்டே இருக்குது. கவலைப்படாத, ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் முழுக்க உன் லவ்வரோட ஒன்றா தான் சேர்ந்துருப்பான். என்ன இந்த காட்டுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல ஜெரட் பேசிட்டே இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரிகோ பேனை போய் பார்த்துட்டு இருக்கும்போது போகிறான். நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜெரட் கேட்டுட்டே இருக்கிறா. ஆக்சுவலி ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரா கத்திக்கிட்டே இருக்கும்போது இடத்துக்கு வெளிப்படுற சக்தியை வச்சு கணிச்சு பார்த்தா கிங் இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெரட் நினச்சிக்கிட்டு வெளியே போய் பார்க்கும்போது கிங் தான் ஏற்கனவே சண்டை போட்டுருக்கிறா. கிங் எதுக்காக அப்படி சண்டை போட்டுருக்கிறீங்க ஹார்லே குயின், நீங்கள் அங்கே சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெரட் பேசிட்டே இருக்கிறா. ஆனால் நம்ம கிங்கு பார்த்தீங்கன்னா சும்மா விடுற மாதிரி இல்லை, தன்னோட ஃபாரஸ்ட்டை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளாகவே இருக்கிறான். அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணாலுமே நம்ம கிங்கை வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது. ஸோ தன்னோட கேஸ்ட் ஃபைல் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஜெரட்டுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி டீவன் கிளானோட ஒரு வெப்பன் வந்து சீல் பண்ணப்பட்டது, அது இப்போ திரும்ப வந்துருக்குதுன்னா ஆச்சரியமாக தானே இருக்கும். அந்த ஆல்பின் கூட சண்டை போட்டு இருக்கிற கிங்குமே பார்த்தீங்கன்னா மொரட்டடியாக வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நான் எப்படியாவது செத்துருவேன், நான் எப்படியாவது போய் டிஎனை காப்பாற்றி ஆகணும், என் தங்கச்சியை காப்பாற்றி ஆகணும், பேனையுமே காப்பாற்றி ஆகணும், அதனால் நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேஸ்ட் ஃபைல் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே ஆகலை. காட்டில் இருக்கிற எல்லா ஃபேரிஸுமே ரொம்பவே பாவமாக நம்ம கிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிங்கு மட்டும்தான் டிஎனோட நினைவுகள் மூலமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இன்னொரு தடவை விட்டுருச்சுன்னா நான் டிஎனே இழந்துருவேன், இந்த காட்டு இழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த ஆல்பியன் பார்த்தீங்கன்னா சாக்ரட்ரியை ஒரு அடி அடிக்குது பாருங்க. அதே சமயத்தில் சாக்ரட்ரி அப்படியே ஃபுல்லாக பொழக்குது. எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, சாக்ரட்ரி ஃபுல்லாக போயிடுச்சு, இதுக்கு மேலே சாக்ரட்ரி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபேரிஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும், ஸோ சாக்ரட்ரி எல்லாமே போயிடுச்சு, நான் மனுஷனுங்க, நான் இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சாக்ரட்ரியே போனதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிங்கும் தெரியிறான். ஸோ அந்த சாக்ரட்ரிக்குள்ளே தானே கிங் இருக்கிறான், அவன் எல்லாம் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஜெர்ஹெட் நீங்கள் எப்படியாவது கிங்கை கொண்டுட்டு போயிருங்க, ஹார்லே குயினை நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் எல்லாம் இந்த மாஸ்டர் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெரட் பார்த்தீங்கன்னா இங்கே கிங்கை கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும்போது அந்த ஹெல்மெட் ஃபோர்ஸ் மூலமாக அவனோட மடையில் மாட்டிக்கிச்சு. நீங்கள் பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாருமே செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லே குயின் சொல்லிட்டு இருக்கும்போது என்னை மனுஷங்க ஹார்லே குயின், ஆனால் ஹாரி கிங் மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த காட்டை திரும்ப கொண்டு வர முடியும், ஆனால் மக்கள் மட்டும் இருந்தாலே என்ன பண்ண போகிறாங்க, அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரட் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ ஹெல்மெட் தான் ஏற்கனவே போட்டுட்டான்ல, அதனால் ஹெல்ப்ராமே வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெரட் சொல்கிறதா கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேரி கிங்கால் தான் தன்னோட கிளானை ரிவைவ் பண்ண முடியும், அதனால் நீ உயிரோடு இருக்கிறதா முக்கியமே தவிர இங்கே இருக்கிற மக்கள் உயிரோடு இருக்கிறது முக்கியமே இல்லை. அவங்களோட தியாகங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக விட்டுறாத, அதனால் நீ போய் எப்படியாவது உயிர் பொழைச்சிக்க அவங்க சண்டை போடுற சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ரம் சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவனுமே ஒத்துக்கிட்டான். நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு எப்படி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தன்னோட ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ தன்னோட கேசிஃபைலோட ட்ரூ ஸ்பிரிட் பவரை பார்த்தீங்கன்னா அன்லீஷ் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ எனக்கு வர வழியில் இதை நான் பண்ணியதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டே இருக்கிறான். டே என்னடா பண்ண போகிறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்ப்ரம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் என்னோட ட்ரூ ஸ்பிரிட்டை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேசிஃபைலோட ட்ரூ ஸ்பிரிட் பவரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த ரிலீஸ் பண்ணதை பார்க்க இந்த மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்பிரிட் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது அவனுக்கு தெரியுது. இந்த காட்டை இன்னொரு தடவை என் நண்பன் அவனோட உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறான், அதே மாதிரி நான் ஒரு தடவை இந்த காட்டுக்கு உயிரை கொடுக்கறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்டாகர் ட்ரெஷரோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்ஸாக கத்துறாம பாருங்க. அந்த கத்துலேயே அங்கே எல்லாருமே அலறிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் கத்துறது மூலமாக அந்த ஸ்டாகர் ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாயிருச்சு, சாதாரணமாக இருக்கிற அளவை விட 10 மடங்கு பெருசாயிருச்சு. அந்த ஆல்பியன் மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் அடிக்க வந்துகிட்டே இருக்க, ஸ்பிரிட் பவர் தான் ரொம்ப அதிகமாயிருச்சுல அப்படின்னு நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம கிங் அடிக்க போய்கிட்டே இருக்குது. அந்த ஸ்டாகர் ட்ரெஷர் கேஷிஃபைல வச்சுக்கிட்டு அந்த ஆல்பியன் மான்ஸ்டரை வந்து ஒரு போடு போடுற மாதிரிங்க. அதோட நெஞ்சிலேயே அவ்வளோ பெரிய பவர் விட்டதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் பெரிய வெடி விபத்துனால அதே சமயத்தில் செத்து போகுது. ஸோ அந்த மான்ஸ்டர் வெடித்த விபத்தில் அது அப்படியே பார்த்தீங்கன்னா கறிக்கட்டையாயிருச்சு. நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணி அப்படியே காப்பாற்றிருப்பான்ல, அதனால் அவனுமே பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே கேசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. எந்த கேசல், இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்களா அந்த கேசல் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட 2 ஆல்பனியன் பீஸ்ட் வந்து செத்துருச்சு. அந்த 2 பீஸ்ட்டுமே வந்து ஒன்று ஈஸ்ட்டில் ஒன்று நார்த்தில் செத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கெலன் இருந்துக்கிட்டு ஆட்டேங்கப்பா இந்த மாதிரி காலகட்டத்திலையும் நம்மளை எதிர்க்கிறதுக்காக சக்தியில் இருக்குதா, எனக்கு அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெலன் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க டீமில் இருக்கிற ஒரு மெலஸ்குலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட சக்தி இல்லையே, இதுக்கு மேலே நீ போய் அவங்ககிட்ட டேரக்டாக சாக போறியா அப்படின்னு அவன் கேட்டுகிட்டே இருக்கிற, எதுக்காக போறியா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வா, அந்த இடத்துல பெரிய பிரளயத்தை உண்டாக்கிட்டு வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் லக்ஷோனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அவளுமே இருந்துக்கிட்டு நீ வந்து அந்த பக்கம் போகாத, அதாவது ஈஸ்ட் சைடு போகாத, நார்த் சைடு போ, ஏன்னா ஈஸ்ட் சைடில் வந்து யாரோ ஒரு நம்ம மான்ஸ்டர் வந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் நார்த் சைடில் தான் நம்மளோட மான்ஸ்டரை வந்து சூசைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பவர் தெரிஞ்சிருக்குது, அதனால நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷோனியை சொல்லிட்டு இருக்கிறா. ஆட்டேங்கப்பா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே நன்றி குழந்தை, அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் அப்படியே பறந்து போகிறான் பாருங்க கெலாண்டு. அதோட சீன் கட் பண்ணால் இங்கே அர்த்தம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு அந்த 10 கமெண்ட்மெண்ட் வந்த காரணத்தினால தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ண அந்த சீலுமே ப்ரோக் ஆயிருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தம் சொல்லிட்டே இருக்கிறான். ஆமாம் நம்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே நம்பித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெளியை சொல்லிட்டே இருக்கிறான். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அந்த சக்தி எல்லாமே ரொம்பவே மாபெரும் சக்தி மாதிரி இருக்குது, அப்பேற்பட்ட சக்தி எடுத்து நம்மளால் சண்டை போட முடியுமா கேப்டன் அப்படின்னு டிஎன் கேட்டுகிட்டே இருக்கும்போது அடங்கப்பா
என்னாச்சு அவ்வளோ பெரிய ஹென்ட்ரிக்ஸனே நம்ம தோக்கடிச்சிருக்கிறோம். ஆனால் இவனுங்களாம் என்ன ஜுஜுபி மாதிரி தானே, நாமெல்லாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது ரொம்பவே லக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரா கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ கோத்ரா பார்த்த டிஎனுக்கு மறுபடியுமே தன்னோட தலை சுத்தல் மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹாக்குமே இருந்துக்கிட்டு எப்பேற்பட்ட வந்தால் மட்டும் என்ன, நம்மளோட மெலியதாஸோட ஃபுல் கவுண்டர் சக்தி வச்சுக்கிட்டு நம்ம எப்பேற்பட்டவனையும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் சொல்லிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னோட சக்தி இல்லை, இதெல்லாமே சாக்கட் ட்ரெஷர் எனக்கு கொடுக்குற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அந்த 5 மூவியும் பார்த்தீங்கன்னா இல்யூஷனை திரும்ப உருமாறான். இதெல்லாமே இல்யூஷன் தானே அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இல்யூஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெலியதாஸை ஹரம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே தலையில் கொட்டிட்டு இருக்கிறாங்க. மெலியதாஸோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 420 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட்டாக திரும்பிட்டு இருக்குது. மெர்லின் எனக்கு சுத்தமாக புரியல, என்னது இதெல்லாம், அவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் மெர்லின் கேட்டுட்டு இருக்குது. சரி நான் அவனுக்கு சரியாக வளர்க்குறேன். சாக்கட் ட்ரெஷரை பயன்படுத்தி மெலியதாஸனோட பாடி வந்து 2 பிரிச்சுட்டானா அவனோட சக்தி எல்லாமே பாதி அளவு அந்த சாக்கட் ட்ரெஷரில் உருவான க்ளோனுக்குமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா மெலியதாஸோட பவர் அவன் தனியாக பிரிஞ்சா 420 போயிட்டு இருக்குதுல்ல. அப்போ அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்தா எப்படியும் ஒரு 16,000 பவர் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சக்தி வச்சிருந்தா மெலியதாஸுக்கு நான் கண்டிப்பாக தேவைப்படவே மாட்டேன், ஏன்னா நான் அவருக்கு ஒரு பாரமாக தான் இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. மிஸ் எலிசபெத் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் உதவாக்கறையாக இருந்தால் உங்களை காப்பாற்றுறதுக்காக தானே நாங்கள் இருக்கிறோம், ப்ளீஸ் அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டர் சொல்லிட்டு இருக்கிறான். அடடா சரி என்ன மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத்துமே பேசிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் டாப்னு அந்த இடத்துல ஒரு வெடி விபத்தமாக நடக்குது. என்னன்னு பார்த்தா வானத்துலேருந்து ஏதோ ஒன்று கீழே விழுகுது. அண்ட் அந்த இடத்துல பெரிய புயலே வருது. எலிசபெத்தை காப்பாற்றுறதுக்காக மெலியதாஸ் குறுக்க போய் நின்றுட்டான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இந்த காலத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு மான்ஸ்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் வந்து கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துல யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆடேங்கப்பா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெறும் 70 ஸ்டெப்லேயே வந்துடுவேன், ஆனால் இப்போ 72 ஸ்டெப்பில் வந்திருக்கிறேனே, சீல் பண்ணால் இப்படி தான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கெலான் அங்கே பேசிகிட்டே இருக்கிறான். நீ அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை சேர்ந்த கெலான் தானே, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மெலியதாஸ் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல கெலான் பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் மெர்லின் எனக்கு ஒரு சந்தேகம், நீ எனக்காக ஒரு ஐபால் கொடுத்தில, அந்த ஐபால் வந்து உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவனோட சக்தி அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் சொல்லிட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா இவனோட சக்தி குறைஞ்சது ஒரு 26,000 ஸ்பிரிட் லெவலாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் சொல்லிட்டே இருக்குது. என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெலான் சொல்லிட்டு அவனோட ஒரே ஒரு கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா திறக்கிற மாதிரி இருக்குது. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க 10 கமெண்ட்மெண்ட்ஸோட ஒரிஜினல் பவரே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது இன்ட்ரோடக்ஷன் தான், மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் நான் டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு. சரி உங்களை நான் புதிய எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.